அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தினம் எனக்கு ஒரு புதுசாக கமெண்ட்ஸ் வருது. அத்தனை கமெண்ட்ஸ்லையும் நான் பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவிட்டி, அவ்வளோ பேர் எனக்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு மாற்றங்கள் நிகழுதா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை, இயற்கை இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் வாழ்த்துறீங்க, நிறைய பேர் எனக்கு வந்துட்டு வீடியோ பற்றி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த வாய்ஸை பற்றி சொல்கிறீங்க. கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. எல்லாத்திற்குமே காரணம் இந்த குரலை கொடுத்த இறையாற்றல், அந்த இயற்கை பேராற்றலுக்கு நன்றியை தவிர நான் வேறு என்ன சொல்ல முடியும்? அதுதான் உங்களை வழிநடத்து, நான் ஒன்றுமே கிடையாது. இறைவன் என்ன நமக்கு கொடுக்கணும்னு நினைப்பாரோ யார் மூலமாகவாது கொடுப்பாங்க இல்லையா? அப்படிதான். ஸோ இப்போ இந்த கேட்டுட்டு நீங்கள் ஒருத்தங்களுக்கு யாருக்காவது சொல்வீங்கள்ல, அப்போது அவங்களோட வாழ்க்கையும் மாறும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களை இப்போ இறைவன் அதுக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் புதுசான வாழ்த்துக்கள், புதிதான ஒரு அறிமுகங்கள், முகம் தெரியாத மனிதர்களோட வாழ்த்துக்கள் இருக்குல்ல, பிளஸ்ஸிங்ஸ், அது ரொம்ப அற்புதமானது தெரியுமா? அது கிடைக்கிறது பெரிய வரம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு நிறைய வரங்களை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி 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 அப்படிங்கிறத தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோவோட எடிங் பார்த்துருப்பீங்கல்ல, இது இயற்கை நேசிப்பவர்களுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம இயற்கையை பற்றி பேசணுன்னா பேசுகிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அப்படி ஒரு அற்புதம் தான் இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை. ஸோ நமக்கு எவ்வளோ கொடுக்குதுல்ல, எதை பற்றி தான் பேசுகிறதுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் ஏன் இந்த வீடியோ இயற்கையை நேசிப்பவர்களுக்கு, இந்த பிரபஞ்சத்தை நேசிப்பவர்களுக்கு சமர்ப்பணம் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எல்லாராலையும் இயற்கையை இவ்வளோ அழகாக நேசிச்சிட முடியுமா அப்படின்னா தெரியலல்ல. சில பேருக்கு அப்படின்னா என்னென்ன இன்னும் புரியல. அதாவது ஏன் நான் நன்றி சொல்லணும், எதுக்கு நான் இயற்கையை இது பண்ணணும், அதோட இது எனக்கு கொடுக்குது அப்படின்னு அதை பற்றி ஞாபகம் கூட இல்லாமல் போவாங்க. எனக்கெல்லாம் கிடைக்கிது, ஓகே, கிடச்சிட்டே இருக்கு, அவ்வளோதான், நான் உழைக்கிறேன், எனக்கு கிடைக்கிது. பட் நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும்ல, என்ன தான் நம்ம உழைச்சாலும் பணத்தை சம்பாதிக்கலாம், உழைக்கலாம், ஓடலாம். ஆனால் அந்த பணத்தை வச்சு வெளிச்சத்தை வாங்க முடியுமா? லைட் வேணால் போட்டுக்கலாம். இயற்கை வெளிச்சம், நான் சொல்கிறது சூரிய வெளிச்சம், எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்குற நம்மளால் சூரிய வெளிச்சத்தை நம்ம காசு கொடுத்து வாங்க முடியுமா? சந்திரனோட குளுமையை காசு கொடுத்து வாங்க முடியுமா? நிலவை இல்லை, நிலவை போல ஒரு விஷயத்தை உருவாக்க நம்மளால் முடியுமா? இயற்கை தன்னைத்தானே எவ்வளோ அழகாக உருவாக்கி நமக்கு அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்குதில்ல. அது ரொம்ப சந்தோஷமான உணர்வுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம வீடியோ பார்க்குறவங்க இயற்கை நேசிக்கிறவங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா இது நேசிக்காதவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தவும் பொருந்தாது, இதை பார்க்கவும் மாட்டாங்க. ஒருவேளை அது எப்படி, ஏன் இயற்கையை நேசிக்கணும்னு யாருக்காவது கேள்விகள் இருந்தால் எனக்கு தெரிஞ்சதை நான் இதில் சொல்கிறேன், நான் உணர்ந்ததை. தினமும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாலை நேரத்தை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இவ்வளோ அழகான பொழுதுங்க, அப்பா சொல்லவே முடியாது. அந்த அதிகாலைனா அந்த 4:30 5 இந்த பொழுது விடுதில் ரொம்ப பேருக்கு 4:30 மணி எழுந்திருக்க முடியாது. ஒரு 5 5:30 அப்படியே பொழுது மெல்லமாக அந்த இருட்டு கலைஞ்சு அப்படியே வரும்போது அதை போய் பாருங்களேன். அருணோதயம்னு சொல்லுவாங்க அது. அப்படியே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்து உணர்ந்து தான் இருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், அதை உணர்ந்தவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறேன். நீங்களும் உணர்ந்துருந்தீங்கன்னா என் கூட ஷேர் பண்ணுங்களேன். அவ்வளோ அழகாக அந்த சூரியன் உதயமாகும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதை பார்க்க மனசு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். என்னங்க ஸ்ட்ரெஸ்ஸு வாழ்க்கையில், அந்த சூரிய உதயத்தை போய் பாருங்கள். இதில் 2 காரணம் இருக்குது. ஒன்று, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயற்கையை நேசிக்கிறது. இன்னொன்று, நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயற்கையை நேசித்தாலும் அது நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்க தான் செய்யும். நம்ம வேணால் எதிர்பார்ப்பே இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இயற்கையில் உங்களை அப்படி வெறும் கையோடு அனுப்பாதுங்க. நீங்கள் அந்த சூரியனை நீங்கள் சும்மா உங்கள் சந்தோஷம், மனசு சந்தோஷத்துக்காகவே நீங்கள் அந்த இயற்கையை ரசித்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த சூரிய உதயத்தை பார்க்க என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒளி வர ஆரம்பிக்கும். உங்களோட லைஃப்பை இவ்வளோ நாள் புதுப்பிக்காமல் ஏதோ ஒரு பிரச்சனையிலும் ஸ்ட்ரெஸ்ஸுலேயும் ஒரு இருட்டுக்குள்ளார இருந்து நம்ம கஷ்டப்பட்டால் எப்படி இருக்கும்? என்னடா ஒரு மாதிரி டல்லடிச்சு போகுது அப்படின்னா ஒன்றுமே வேண்டாம், செலவில்லாதது நம்மக்கிட்டே இருக்கிற இந்த அருணோதயம் விடிகாலை பொழுது போய் பாருங்க. அந்த உதயம் அப்படியே வர வர உங்கள் வாழ்க்கையிலையும் ஒளி வரும். அதே மாதிரி
சயின்டிஃபிக்காக பார்க்கும் பொழுது அந்த அதிகாலை நேரத்தோட சூரிய வெளிச்சம் நம்மளோட கண்களுக்கு அவ்வளவு பொலிவை கொடுக்கும். கண்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்மளோட எண்ணங்களை கண்கள் வழியாக பிரதிபலித்து அதை இந்த இயற்கைக்கு நம்ம அனுப்புகிறோம். அதே மாதிரி அந்த இயற்கையோட ஒளி கண்கள் வழியாக நம்ம உள்வாங்கி நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தும் பொழுது அத்தனை ஆற்றல் வரும். சாப்பாட்டு பார்த்து பார்த்து சத்துக்களாக பார்த்து பார்த்து நம்ம சாப்பிட்றோம்ல, இதில் நீங்கள் எதையுமே பண்ண வேண்டாம். யாருக்கெல்லாம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி, இது எல்லாரும் கேள்விப்பட்டது தான், வெயில நிலுங்க வெயில். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த அருணோதயம் போய் பாருங்களேன், இந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையும் எப்படி மாறும்னு பாருங்களேன். வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறுதா இல்லையான்னு பாருங்கள். என் சொந்த அனுபவம் நான் சொல்கிறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ பறவைகள் சத்தத்தையும் அந்த சூரிய ஒளி வர்றதையும் பார்த்தோன்னா, அப்பா சத்தியமாக சொல்கிறேன், இது எத்தனை உழைச்சி நம்ம காசு சம்பாதிச்சாலும் இதெல்லாம் விலை கொடுத்து வாங்கவே முடியாதுங்க. ப்ரைஸ்லெஸ் அப்படிப்பட்ட அனுபவம். அதே மாதிரி தான் சந்திரோதயம். இப்போ பௌர்ணமி வரப்போது இல்லையா, இப்போ பெரிய நிலா கொஞ்சம் கொஞ்சமாக இனிமே அப்படியே வளர ஆரம்பிக்கும். தினமும் அதை போய் பாருங்களேன். சில பேர் சொல்லுவாங்க, பௌர்ணமிக்கு அமாவாசை முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும், பௌர்ணமி முடிஞ்சு நிலவு பார்த்தா அப்படி நம்மளும் நிலவு மாதிரியே தேஞ்சு போயிடுவோம். அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. இயற்கை எப்போதும் இயற்கை தான். அதனால் பௌர்ணமி அமாவாசைன்னு வித்தியாசம் இல்லாமல் நிலவை வளரும் போதும் பாருங்கள், தேயும் போதும் பாருங்கள். வாழ்க்கைலாம் ஒன்றும் தேஞ்சிடாது. மூட நம்பிக்கைகளை தூக்கி போடுவோம். இயற்கை நம்மளை சீராட்டி பாராட்டி வளர்த்துக்கிட்டு இருக்குன்றது தான் உண்மை. யாருக்கெல்லாம் மனசில் ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்ம மலர் மருத்துவம் கிளாஸ் இருக்குது, அது நல்லா சப்போர்ட் பண்ணும், அனுபவித்தவங்க அதை உணர்றாங்க. அந்த கிளாஸும் வர முடியலன்னு கவலைப்படுறீங்கன்னா ஒன்றுமே வேண்டாம். மனசே சரியில்லைங்க, எனக்கு எங்கே போய் கொட்டுறது, யாருக்கிட்ட நான் சொல்லுவேன், எவ்வளோ உள்ளே வச்சுருக்கேன் தெரியுமா, எதுவுமே என்னால் பேச முடியல, கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு தோணுச்சுன்னா நேராக போங்க நிலவுக்கிட்ட, ஆகாய சக்தி கிட்ட போங்க. அம்மாவை விட ஒரு படி மேல்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, சில நேரங்களில் அம்மா கூட என்ன அப்படின்னு சில நேரங்களில் சலிச்சுப்பாங்கல்ல, அவங்களுக்கு உடம்பு முடியல அந்த மாதிரி இருந்தா. ஆனால் இந்த இயற்கை தாய் வந்து அப்படி இல்லைங்க. இயற்கை எப்போதும் உங்களுக்காக 2 கை நீட்டி வரவேற்றுக்கிட்டே இருக்கும். நம்ம தான் அதுக்கிட்ட போய் பேச மாட்டோம். வா வந்துட்டியா, இப்போவாது உனக்கு நேரம் கிடச்சிதான்னு சொல்லி நீங்கள் எப்போ வந்தாலும் அரவணைச்சுக்கும். அந்த இயற்கைக்கிட்ட போங்க, அந்த நிலவுக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. நிலவு மனோகாரகன்னு சொல்லுவாங்க. சந்திரன் மனசு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் நிலவு தான். அந்த நிலவுக்கிட்ட போய் பிற நிலவோ முழு நிலவோ ஏதோ ஒன்று, எதுவுமே இல்லாமல் அமாவாசை இருட்டு அந்த கூட நிலவு அங்கே தாங்க இருக்கும், நம்ம கண்ணுக்கு தான் தெரியாது. அதனால் தினமும் போய் அங்கே உங்களால் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் அதுக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. வாயத்திறந்து பேசுங்க, இல்லை மனசுக்குள்ளே பேசுங்க, அது உங்கள் விருப்பம். எதுவுமே பேசாமல் அப்படியே மொட்டை மாடி இருந்தால் மேலே போய் அப்படியே படுத்துட்டு வேடிக்கை பாருங்கள் வானத்தை. ஒன்றுமே நீங்கள் பேச வேண்டாம். பேசி புரிவதை விட பேசாத மௌனத்திற்கு இந்த பிரபஞ்சம் அதிகமாக பதிலளிக்கும். நான் நிறைய வாட்டி சொல்கிறது அதுதான். ஏன்னா நான் உணர்ந்ததும் அதுதான். என்னை போல் நீங்களும் உணரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த இயற்கை வந்து அவ்வளோ அற்புதமானது. ஒரு மனிதர்களும் உணரணும். அந்த இயற்கைக்கிட்ட போங்க, நிலவுக்கிட்ட பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு குறையலனா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது இயற்கையை முழுமையாக நேசிப்பவர்களுக்கு திரும்ப நான் இங்கே இதை பதிவு பண்ணுறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிங்களேன். ஆனால் நிச்சயமாக இந்த இயற்கை நீங்கள் எதிர்பார்க்காததை விட உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றி கொடுக்கும். உங்கள் உடம்பு வலிமையை இன்க்ரீஸ் பண்ணும், அதிகப்படுத்தி கொடுக்கும். மன வலிமையை அவ்வளோ ஸ்ட்ராங்கான மனசை உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த இயற்கை போல உங்கள் வாழ்க்கை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் தெரியுமா. எந்த காரணம்னு கேட்காதீங்க, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. சில பேர் கேட்பாங்க, நான் ஏன் நன்றி சொல்லணும், எனக்கு கிடைக்க வேண்டியது தானே கிடைக்குதுன்னு. இல்லைங்க, நம்ம உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய வரம்தான். இன்னைக்கு நான் இருக்கேன்ல, எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் இறைவன் கொடுத்துருக்காங்கல்ல, எவ்வளோ பெரிய வரம் இல்லையா அது. அதை விட பெரிய வரம் என்ன தெரியுமா, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகிறது. ஜீரண குறைபாடால் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் ஜீரணமாகிறது எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு புரியும். காலில் இறைவா எனக்கு இயற்கையேன்னு சொல்லி காலில் போய் விழுந்துருவோம். நம்ம உடம்பு அவ்வளவு இயற்கை ஆற்றல் உடையதுங்க, தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். அதுக்கு நம்ம நன்றி சொல்லல. என்னைக்காவது நம்ம உடம்பை பார்த்து நன்றி சொல்கிறோமா? நம்ம கை கால்கள் இதயம் உள்ள உறுப்புகள் அத்தனையும்
அது பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்கு. ஒரு நாளாச்சும் அது கூட உட்காந்து வயிறுக்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா? உங்கள் கை கால்கள் கிட்ட பேசியிருக்கீங்களா? உங்கள் இதயத்துக்கிட்ட பேசியிருக்கீங்களா? உங்கள் நுரையீரலை கவனிச்சிருக்கீங்களா? பேசியிருக்கீங்களா? நன்றி சொல்லியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்களேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நிமிஷத்துல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் என்ன சொன்னா என்னங்க, பைத்தியம் சொல்லிட்டு போட்டோம், நம்மள என்ன வேணா சொல்லிக்கிட்டுங்க. உண்மையாவே இந்த காலத்துக்கு நம்ம இயற்கையை நேசிக்கிற அத்தனை பேருமே பைத்தியக்காரங்களா தான் தெரியும். ஏன்னா இயற்கையை தான் மறந்து ரொம்ப தூரம் போயிட்டோம்ல. கவலையப்படாதீங்க. நம்மலாம் இயற்கையோட பைத்தியமா இருக்கிறது எவ்வளோ பரவாயில்ல. பண பைத்தியம் இருக்கு, சைக்கோ பைத்தியம் இருக்கு, ஏங்க அடிக்ஷன் ஆகிற பைத்தியங்கள் இருக்கு, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்குற பைத்தியங்கள் இருக்கு, அடுத்தவங்களை குத்தி துரோகம் பண்ணி அவங்கள அழ வச்சு துன்புறுத்தி மனசு நோக பேசி இத்தனை பைத்தியங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது இயற்கை பைத்தியமாக நம்ம இருந்துட்டு போவோமே என்ன இப்போ? இறைவன் மேலே பைத்தியமாக இருந்துட்டு போவோமே என்ன இப்போ? அதனால் நம்ம யார் உண்மையிலே கடைசியில் நல்ல நிலைக்கு போவாங்க அப்படிங்கிறது அந்த இயற்கையே நமக்கு சொல்லி கொடுத்துரும். அவங்களுக்கு கவலையே பட வேண்டாம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளுறுப்புக்கும் சரி, ஒரு பொழுது விடிஞ்சு நம்ம உயிரோடு இருக்கோம். ஆஹா, காலையில் எழுந்துக்கும் போதே ஒரு மரண ஒத்திகை தானே தூக்கம். காலையில் எழுந்துக்கும் போதே நம்மளுக்கு ஒரு நாள் கொடுத்துட்டாரா இறைவன்னு சந்தோஷமாக எழுந்துருங்க, குதூகலமாக எழுந்துருங்க. என்ன வேணா இருக்கட்டும், இருக்குது பிரச்சனைகள் தினமும் இருக்குது. உடனே சரியாயிடுமா? நாளைக்கே ஃபினான்ஷியல் மினிஸ்டர் ஆகிட்டு நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட முடியுமா? இல்லை யார்த்தையும் கேட்டுற முடியுமா? ஒன்றும் கிடையாது. இன்னும் கேட்டால் பணம் அதிகமாக சேர சேர பிரச்சனைகளும் டென்ஷனும் அதிகமாகுது. நம்ம நினைக்கிறோம் பிரச்சனை பணம் வந்துட்டால் சரியாயிடும்னு. பணம் தேவைதான், ஆனால் பணம் மட்டுமே வந்துட்டால் சந்தோஷம் சத்தியமாக கிடச்சிடாதுங்க. எவ்வளோ பணம் இருந்து எத்தனை பேர் தெரியுமா தன்னோட ஒரு வேளை சாப்பாட்டை ஒழுங்காக சாப்பிட முடியல. ஏன்னா ஜீரண ஆற்றல் இல்லை, எது சாப்பிட்டாலும் ஒத்துக்காதுன்றாங்க. எவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும் தரையில் படுக்கக்கூடிய சுகம் கிடைக்குமா? கிடைக்கல. எத்தனையோ பேர் பாருங்களேன், ஆக்ட்ரஸ்ல இருந்து எல்லாருமே நல்லா சம்பாதிச்சு எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் டயட்டில் இருக்கணுவாங்க, அவங்களால நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. ஏன்னா ஆக்டிங்காக உடம்பை பார்த்துக்கணும், இல்லை ஏதோ ஒரு ப்ரொஃபஷனுக்காக உடம்பை கவனிச்சிக்கணும். ஆனால் நம்மள மாதிரி உண்மையிலேயே சந்தோஷமான கொடுப்பனையான மனிதர்கள் யாருமே இல்லை. நம்ம சாதாரண மனிதர்களாக இருக்கிறோம், பிரபலமாகணும், பெரிய லெவல் வரணும்லாம் நினைக்கிறோம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பிரபலமாகணும், பெரிய லெவல் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சுதந்திரம் பறி போயிடும். நம்மளால் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது. இப்போ நம்ம இருக்கிற இந்த நிலைமை இருக்குல்ல, இதுதான் சந்தோஷம், சுதந்திரம், ஆனந்தம். நினச்சா வெளியே போகலாம், என்ன வேணால் சாப்பிடலாம், என்ன தோணுதோ செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒன்றுமே தோணலையா போடா அப்படின்ட்டு செய்கிற வேலையிலேருந்து ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்கலாம். இதெல்லாமே வரம் தானே. இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ நன்றி சொல்கிறது சொல்லுங்கள். இப்படி ஒரு விஷயத்தையும் கொடுத்துட்ருக்கிற இயற்கைக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆனால் அந்த இயற்கை அதை எதிர்பார்க்கல, அது அடுத்த விஷயம். ஆனால் எதிர்பார்க்கலங்கிறதுக்காக நம்ம நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு நாள் தண்ணி இல்லைன்னா நம்ம எவ்வளோ தவிச்சு போவோம். காலையில் போய் அப்படியே டேப்பை திறந்த தண்ணி நம்மளுக்கு ரெடியாக இருக்குது, ஆனால் இந்த தண்ணி ஒரு சொட்டு கூட கிடைக்காம போச்சுன்னா என்ன நிலைமையாகும்? பணம் இருக்கும், பணத்தை கொடுத்தா தண்ணி கிடச்சிருமா? தண்ணி குடிச்சிட முடியுமா? பணத்தை சாப்பிட்ற முடியுமா? நம்ம எல்லாருக்கும் இது தெரியும், நான் ஒன்றும் உங்களுக்கு தெரியாததெல்லாம் சொல்லலை. ஆனால் சில நேரங்களில் நம்ம அதை மறந்துடுறோம்ல. வாழ்க்கையில் நன்றி உணர்வை கொடுக்க கொடுக்க அதிகமாக பெருகும். இன்றைக்கி நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் குவாட்ஸ் வரும் இல்லையா, அதை பாருங்களேன். நன்றியை தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவ்வளவு அற்புதம். எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள், எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். உங்கள் உடம்புக்கு, உங்களோட மூச்சு காற்றுக்கு, கிடச்சிட்டு இருக்கிற தண்ணிக்கு, சூரிய ஒளிக்கு, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு, ஐயோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு, இந்த வீடியோ வர்ற ஃபோனுக்கு, இதை கேட்குற உங்களுக்கே நீங்கள் நன்றி சொல்லிக்கோங்க. கேட்குற அளவுக்கு நம்ம காது நல்லா இருக்குல்ல, இறைவன் கொடுத்துருக்காருல, இந்த இயற்கை கொடுத்துருக்குல. கண்ணு தெரியாதவங்களை கேட்டால் தான் இந்த உலகத்தை பார்க்க முடியல. இந்த கலர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், இயற்கையை பார்த்து ரசித்து உணர்கிறோம், நட்சத்திரம் பார்க்குறோம், நிலா பார்க்குறோம், அழகான மலர்களை பூத்துக்குழுங்கிற சந்தோஷப்படுறோம் பார்த்து. அப்போது இதெல்லாம் கண்ணு தெரியலன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், அப்போ நம்ம எவ்வளோ நன்றி சொல்லணும். நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் விட்டுட்டு அது கிடைக்கல, இது கிடைக்கல, எனக்கு எதுவுமே நடக்கலை, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ, நீங்கள் என்னங்க உட்காந்த இடத்துல சொல்லுவீங்க, நீங்கள் பெரியவங்களுக்கு எல்லாம் கிடச்சிருச்சு சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. எனக்கும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் கிடைக்கல தான். இப்போலாம் அதை நான் எப்படி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கலையேன்னு புலம்பிட்டு இருந்த காலங்கள் போய், அது கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணி அது உண்மையிலேயே கிடைச்சதுக்கப்புறம் ஏண்டா இது கிடைச்சதுன்னு ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க,
வாயை மூடிட்டு கம்முன்னு போயிடலாம் அப்படின்னு தோணுச்சு. இறைவன் சரியாதான் அவன் கொடுத்துருக்காரு. என்கிட்டேருந்து ஒரு விஷயம் வேண்டான்னு எடுத்து கொடுக்காம இருக்காருன்னா அது சரிதான். ஏன்னா அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அது இறைவருக்கு தெரிஞ்சிருக்கு, இயற்கைக்கு தெரிஞ்சிருக்கு. நான் தான் மனிதனாச்சே, இயற்கை அளவுக்கு எனக்கு அறிவு இல்லையே, அதனால் வேணும்னு கேட்டு வாங்கி அதனால் பட்ட பாடலாம் ரொம்ப ரொம்ப அதிகம். எல்லா விஷயமுமே பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், இந்த வேலை தான் வேணும், அந்த இது தான் வேணும். அதனால் கொஞ்ச நாள் நான் எதையுமே கேட்குறதில்ல. என்ன வேணால் கொடுங்க, எது வேணால் போட்டோம், என்கிட்டேருந்து எது வேணால் வரட்டும். இன்னைக்கு இந்த நிமிஷம் என் கை கால்கள் இயக்கம் நல்லா இருக்கா, ஆரோக்கியமாக இருக்குண்ணா, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகுதா, நிம்மதியான தூக்கம் வருது, என்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். பணமாக முடிஞ்சால் பணமாக, பொருளாக முடிஞ்சால் பொருளாக, இப்படி என்னோட வாய்ஸ் மூலியமாக எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணி அதனால் ஏதாவது ஒரு ஜீவன் மனசு சந்தோஷப்பட்டால் கூட எனக்கு போதும். எனக்கு இதுதான் இப்போதைக்கு இறைவன் கொடுத்துருக்காரு, இந்த பணி தான் கொடுத்துருக்காரு, செஞ்சிட்ருக்கேன். இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசை தான். அதனால தான் மலர் மருத்துவத்தை கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருந்த காசை குறைச்சி கொடுத்துட்டு வரேன். இன்னமும் குறைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கும் இறைவன் வழி கொடுக்கட்டும். ஏன்னா என்னாலையும் எவ்வளோ முடியுமோ அதை நான் செய்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் அதுக்கு நிறைய நன்றி சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை மாற காரணமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. அது உங்களுக்கு நல்லது செஞ்சவங்களா மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை கஷ்டப்படுத்திட்டு போனவங்க கூட உங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்காங்க. அவங்களால நிறைய பாடம் நம்ம கற்றுருப்போம். மனசார அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்கள வாழ்த்துங்க. மன்னிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு நம்மளே வச்சுக்கிற சூன்யம் அதுதான். என் லைஃப் மாறலை அப்படின்னு யாராவது சொல்கிறீங்க அப்படின்னா யாரையாவது மன்னிக்காமல் இருப்பீங்க. மன்னிச்சிடுங்க, போட்டோம், போயிட்டு போட்டோம். நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குங்க, நீங்கள் கவலையப்படாதீங்க. அவங்கள மன்னிக்காமல் இருந்தால் நமக்கு தாங்க உள்ள கோபம் நம்மளோட உறுப்புகளை தாங்க பாதிக்கும். நல்லா இருக்கிற உறுப்பை எதுக்குங்க நம்ம பாதிச்சுக்கணும்? ஸோ அதனால் நம்மளை வாழ்க்கை மாறின காரணமாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சரி, நம்மளை கஷ்டப்படுத்தி பார்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சரி, எல்லாமே நல்லவங்க தானே. ஸோ அவங்க எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லுவோம், அவங்கள எல்லாரையும் மன்னிச்சிடுவோம், அவங்க எல்லாரையும் வாழ்த்துவோம். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை உயர காரணமாக இருந்திருப்பாங்க தெரியுமா. நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸில் இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் சில பேர் கைடன்ஸ் உங்களுக்கு கொடுத்து சில வார்த்தைகளை கேட்டு அவங்களெல்லாம் நேரில் பார்க்க முடிஞ்சால் ஓடி போய் கட்டி பிடிச்சி நன்றி சொல்லுங்கள். மனசார பாராட்டுங்க. பாராட்டுறதுக்கு என்னங்க செலவாக போகுது? அது நம்மளுக்கு மனசுக்குள்ளே இருக்கும் சில பேர், ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. எனக்கு இருக்குது பட் சொல்ல அந்த தயக்கமே வேண்டாம். உங்களுக்கு இயற்கை எதையாவது கொடுக்க தயங்குதா? அப்போ நம்ம மட்டும் ஏன் தயங்கணும்? சந்தோஷமாக பாராட்டுங்க, அவங்கள மனதார பாராட்டுங்க. உன்னால தான் நான் நிஜமாவே இப்படி வந்தேன், நீ என் கூட இருந்ததுனால தான். அது யாரை வேணால் உங்களோட சின்ன குழந்தையா கூட இருந்திருக்கலாம், உங்களுக்கு கற்றுக் தந்த குருவாக இருந்திருக்கலாம், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ண ஒரு நபராக இருந்திருக்கலாம். ஏன்னா அது மூலியமாக நம்ம லைஃப் மாறுதுல. ஸோ அப்போ அந்த கிரெடிட் எல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா அடுத்தவங்களுக்கு நன்றி சொல்கிறீங்கன்னு? இல்லை, நம்ம சொல்ல நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து சேரும். பாருங்கள், வேணா நீங்கள் அடித்து எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்கள் மனசு எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அப்போ கூட நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை பண்ணால் இதை கிடைக்கும்னு நினச்சி பண்ணாதீங்க. இதெல்லாம் சும்மா அப்படியே லைட்டாக பண்ணிட்டு வாங்க. நான் சொன்னது அப்படியே கேஷுவலாக பண்ணுங்க, எதையும் எதிர்பார்த்து பண்ணாதீங்க. இங்கே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றி கொடுக்கும். சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, அடுத்தவங்களை வாழ்த்திக்கிட்டே இருங்க, நன்றி உணர்வோடு இருங்க. வேறு ஒன்றுமே வேண்டாம். உங்களுக்கு தேவையானது அத்தனையும் உங்ககிட்ட வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.